வரலட்சுமியின் தம்பியாக வரும் நாயகன் தேஜா சஜ்ஜா வெளியூரில் டாக்டருக்கு படித்துவிட்டு சொந்த கிராமத்துக்கு திரும்பும் அமிர்தா ஐயரை சிறுவயதிலிருந்தே ஒருதலையாக காதலிக்கிறார். அந்த கிராமத்தில் ஊர் காவலனாக இருக்கும் ராஜ் தீபக் ஷெட்டி அந்த ஊர் மக்களுக்கு பல்வேறு கொடுமைகளை செய்து வராரு. இவரை தட்டிக் கேட்கும் நபர்களை அவர் போட்டு தள்ளிடுவார். இப்படி நிலைமை இருக்கும் பட்சத்தில் வெளியூரிலிருந்து கிராமத்திற்கு வந்திருக்கும் அமிர்தா ஐயர் ராஜ் தீபக் செட்டியின் அட்டூழியத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். அந்த சமயம் அமிர்தா ஐயரை ஒரு கொள்ளை கும்பல் காட்டில் வைத்து கொலை செய்ய முயற்சி செய்கிறது. அந்த நேரம் நாயகன் தேஜா சஜ்ஜா அமிர்தாவிற்கு தெரியாமலேயே அவரை காப்பாற்றிவிட்டு கொள்ளைக்காரர்களிடம் சரமாரியாக கத்தி குத்து வாங்கி உயிருக்கு போராடும் நிலையில் மலை உச்சியிலிருந்து மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் ஏரியில் விழுந்து கடலில் அடித்துச் செல்லப்படுறாரு. கடலுக்கு அடியில் அவருக்கு ஒரு அதிசய கல் கிடைக்குது. அந்த கல் நாயகனிடம் வந்த பிறகு அவர் உயிர் பிழைத்து பல அபூர்வ சக்திகளைப் பெற்று சூப்பர் ஹீரோவாக மாறுகிறார். அவருக்கு கல்லினால் கிடைத்த சக்தியை பயன்படுத்தி அந்த ஊர் மக்களுக்கு பல நன்மையை செய்கிறாரு. வில்லன் வினை அந்த கல்லை கதாநாயகனிடமிருந்து பிடுங்க அந்த கிராமத்திற்கு வருகிறார். வந்த இடத்தில் நாயகன் தேஜாவுக்கும் வினைக்கும் மோதல் ஏற்படுகிறது. இந்த மோதலில் யார் வெற்றி பெற்று சூப்பர் ஹீரோவாக மாறினார்கள் என்பதே இப்படத்தின் மீதி கதை. சினிமாவில் யாருமே எதிர்பாராத வகையில் சில படங்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று பிரம்மாண்ட வெற்றியை பெறும். அந்த வரிசையில் இந்த ஹனுமன் திரைப்படம் இருக்கிறது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.